தமிழ் பேசும் அனைவருக்கும் வணக்கம். ப்ரீவியஸ் வீடியோவில் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம பிக் 16F877A இதை பற்றி பார்த்துருப்போம். அதே மாதிரி ஒவ்வொரு வீடியோக்கும் இடையில என்ன பண்ணுவோம், இதுக்கு மேலே வந்து சென்சார்ஸ்லாம் எப்படி இன்டர்ஃபேஸ் பண்ணுறது, அப்போ அர்டுயினோவோட ஒவ்வொரு சென்சார்ஸும் இன்டர்ஃபேஸ் பண்ணி அதுக்கு என்னென்ன லைப்ரரிலாம் இம்போர்ட் பண்ணுறது, அதை பற்றி வீடியோஸ் எல்லாமே ஒவ்வொரு பிக்கு வீடியோ, ஒரு அர்டுயினோ வீடியோ இது மாதிரி வந்துக்கிட்டு இருக்கும். இந்த வீடியோஸ் ஏதாவது டவுட் இருந்துச்சு அப்படின்னா என்ன பண்ணலாம், தாராளமாக நீங்கள் வந்து கீழே கமெண்ட் பண்ணலாம். அந்த கமெண்ட்டை பார்த்துட்டு நான் உங்களுக்கு ரிப்ளை பண்ணுறேன். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த யூடியூப் சேனல் நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா கீழே ரெட் கலர் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. கூடவே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணி ஆல்னு கொடுங்க. அப்போ தான் நம்ம யூடியூப் சேனலில் போடுற வீடியோஸ் உங்களுக்கு இமிடியேட் நோட்டிஃபிகேஷன் வந்து அப்டேட் ஆகும். இப்போதைக்கு பார்த்தீங்க அப்படின்னா ப்ரோட்டியஸில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம வந்து நார்மலாக ரியல் டைமில் யூஸ் பண்ணுற மாதிரி சென்சர்ஸ் அது எல்லாமே வந்து ப்ரோட்டியஸில் இருக்குமானா இருக்காது. இப்போ வந்து நான் எக்ஸாம்பிளுக்கு ஒரு அல்ட்ராசோனிக் சென்சர் வந்து எடுத்துக்கிறேன் அப்படின்னா அல்ட்ராசோனிக் சென்சர் இருக்குமானா இருக்காது. அப்போ அந்த அல்ட்ராசோனிக் சென்சர் வந்து எப்படி ஆட் பண்ணுறது, இல்லை ஒரு எல்டிஆர் சென்சார்னால் எல்டிஆர்னால் டார்ச் லைட்டு இது மாதிரி இருக்கும். ஓகே, ஒரு சில சென்சார் வந்து இருக்காது. அப்போ அந்த ஒரு சில சென்சார்ஸை நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா கூகுளில் வந்து சர்ச் பண்ணி அதை டவுன்லோட் பண்ணணும். ஓகே, ஒரு சில வெப்சைட்டில் வந்து ஃப்ரீயாக கொடுப்பாங்க, ஒரு சில வெப்சைட்டில் வந்து நீங்கள் பெய்ட் பண்ணி வாங்குற மாதிரி இருக்கும். நான் ஒரு சில வெப்சைட்லேருந்து ஃப்ரீயாக டவுன்லோட் பண்ணாத நான் உங்களுக்கு என்ன பண்ணுறேன், கீழே இந்த வீடியோஸ் கீழே மொத்தமாக தராமல் நான் எந்தெந்த வீடியோஸ் வந்து மேக் பண்ணி அப்லோட் பண்ணோம் அந்த வீடியோஸ் கீழே அந்த சென்சார்ஸ்க்கான லைப்ரரி மாடல் வந்து நான் லிங்க் கொடுத்து நீங்கள் கிளிக் பண்ணி டவுன்லோட் பண்ணிக்கேன். இப்போ என்ன பண்ணுறேன் அப்படின்னா நம்ம வந்து ISIS சாஃப்ட்வேர் வந்து ஓப்பன் பண்ணிக்கலாம். ஓகே, ப்ரோட்டியஸ் சாஃப்ட்வேர் ஓப்பன் பண்ணிக்கிட்டோம் அப்படின்னா நமக்கு வந்து ஈஸியாக இருக்கும். இப்போ ISIS இந்த சாஃப்ட்வேர் நான் சர்ச் பண்ணி ஓப்பன் பண்ணுறேன். ஓப்பன் பண்ணணும் ப்ரோட்டியஸ் அப்படின்னு நமக்கு ஓப்பன் ஆகும். இப்போ ப்ரோட்டியஸில் பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு எந்த ஒரு இஷ்யூ இல்லை. இதில் வந்து பிக் ஃப்ரம் லைப்ரரிஸ் ஓகே, நம்ம எடுத்த உடனே பார்த்தீங்க அப்படின்னா காமன்ஸ் மோட்லாம் செலக்ட் பண்ணோம். செலக்ட் பண்ணிட்டு பிக் ஃப்ரம் டிவைசஸில் அல்ட்ரா அப்படின்னு நான் டைப் பண்ணுறேன். ஏன்னா அல்ட்ராசோனிக் சென்சார் என்ன பண்ணலாம், அல்ட்ராசோனிக் அப்படின்னு டைப் பண்ணலாம். இப்போ அல்ட்ராசோனிக்னு டைப் பண்ணுறப்போ பார்த்தீங்க அப்படின்னா எந்த ஒரு இதுவுமே இல்லை. இப்போ என்ன பண்ணுறேன் அப்படின்னா இதை வந்து நான் க்ளோஸ் பண்ணிடுறேன். க்ளோஸ் பண்ணிவிட்டு இப்போ என்ன பண்ணுறேன் அப்படின்னா கீழே வந்து டெக்ஸ்டாப் ஐக்கானில் நான் என்ன பண்ணிக்கிறேன் அல்ட்ராசோனிக் அப்படின்னு வச்சுருக்கேன். அப்போ அந்த அல்ட்ராசோனிக்கை ரைட் கிளிக் பண்ணி எக்ஸ்ட்ராக்ட் ஆல் அப்படின்னு கொடுத்துட்டு என்ன பண்ணிடுறேன், நான் ஓகே கொடுக்குறேன். ஓகே கொடுத்தேன். என்ன ஆயிடுச்சு, அல்ட்ராசோனிக் வந்து ஓப்பன் ஆயிடுச்சு. இப்போ அந்த அல்ட்ராசோனிக் ஓப்பன் பண்ணி போனீங்க அப்படின்னா அல்ட்ராசோனிக்கான லைப்ரரி எல்லாமே இருக்கும். மொத்தம் 3 ஃபைல் இருக்கும். ஹெக்ஸ் ஃபைலு, IDX, லைப்ரரி ஃபைல் இருக்கும். இந்த 3 ஃபைல் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா காப்பி பண்ணுங்கள். Ctrl+C கொடுத்துட்டு அதாவது லோக்கல் டிஸ்க் Cயில் ப்ரோக்ராம் ஃபைல்ஸ் 86ல் லேப் சென்டர் எலக்ட்ரானிக்ஸ்னு ஒரு ஃபைல் இருக்கும். அந்த ஃபைலில் போனீங்கன்னா Proteus 7 ப்ரொபோஷனல் அதில் போனீங்க அப்படின்னா லைப்ரரி, அந்த லைப்ரரிக்குள்ளே போனீங்க அப்படின்னா இதை பேஸ்ட் பண்ணுங்கள். Ctrl+V கொடுத்தீங்க அப்படின்னா என்ன ஆகும், பேஸ்ட் பண்ணுறோம்னு இருக்கும். கண்டினியூ கொடுங்க. கண்டினியூ கொடுத்தீங்க அப்படின்னா ஒவ்வொரு இதுக்கும் கேட்கும். நீங்கள் 3 டைம் கண்டினியூ கொடுக்கணும். ஓகே, ஏன் சும்மா கேட்குது அப்படின்னா அது வந்து Cயில் வந்து நம்ம போடுறப்போ அது வந்து பர்மிஷன் கேட்கும். அந்த பர்மிஷனை மட்டும் அலோவ் பண்ணுங்கள். இப்போ என்ன பண்ணுறீங்க அப்படின்னா ISISன்னு டைப் பண்ணுங்கள். ஓகே, இப்போ ISISன்னு டைப் பண்ணிட்டு இப்போ வந்து அல்ட்ராசோனிக்னு சர்ச் பண்ணி பாருங்கள். உங்களுக்கு வந்து அல்ட்ராசோனிக் சென்சாருக்கான லைப்ரரி வந்து உங்களுக்கு ஷோ ஆகும். இப்போ பிக் ஃப்ரம் லைப்ரரிஸில் போய்ட்டு நீங்கள் அல்ட்ராசோனிக் அப்படின்னு ஃபுல்லாக டைப் பண்ணுங்கள். அல்ட்ராசோனிக். ஓகே, இப்போ அல்ட்ராசோனிக்னு டைப் பண்ண உடனே எனக்கு என்ன ஆயிடுச்சு, அல்ட்ராசோனிக் வந்து ஷோ ஆகுது. ஓகே, ப்ரீவியஸாக நம்ம டைப் பண்ணோம் ஆனால் அது எந்த ஒரு மேட்சஸும் வரல. ஓகே, ஆனால் இப்போ வந்து அல்ட்ராசோனிக் வந்து கன்ஃபார்ம் வரும். ஓகே, அதில் எந்த விஷயமே இல்லை. இப்போ நீங்கள் அல்ட்ராசோனிக் சென்சார் என்ன பண்ணலாம், டபுள் கிளிக் பண்ணீங்க அப்படின்னா அங்கே சைடில் வந்து ஆட் ஆகும். ஓகே, சைடில் வந்து ஆட் ஆகிடுச்சு. வேணும்னா நான் வந்து இப்போ ப்ரோட்டியஸில் வந்து அந்த லைப்ரரி நீங்கள் இம்போர்ட் பண்ணாமல் அல்ட்ராசோனிக் ஃபுல்லாக டைப் பண்ணி பாருங்கள். உங்களுக்கு வந்து ப்ரோட்டியஸில் வரதான் செக் பண்ணி பாருங்கள். ப்ரோட்டியஸில் வந்துச்சு அப்படின்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள். அதை எப்படி ஆட் பண்ணுறதுன்னு நான் பார்த்துட்டு உங்களுக்கு சொல்கிறேன். ஓகே, ஆனால் மேக்ஸிமம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா எந்த ஒரு லைப்ரரியுமே வந்து ஆட் பண்ணாமல் வராது. ஒரு சில லைப்ரரிஸ் வரலாம், ஆனால் அல்ட்ராசோனிக் சென்சார்லாம் வராது. இப்போ அல்ட்ராசோனிக் சென்சார் எடுத்து என்ன பண்ணுறேன், நான் அந்த இடத்த வந்து ப்ளேஸ் பண்ணுறேன். ஓகே, உங்களுக்கு எந்த பிளேஸில் வேணுமோ அந்த இடத்துல நீங்கள் ப்ளேஸ் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். இதில் பார்த்தீங்க அப்படின்னா மொத்தம் 4 பின் இருக்கும். அல்ட்ராசோனிக் சென்சாரில் எப்பயுமே நமக்கு என்ன இருக்கும், 4 பின் தான் இருக்கும். ஒன்று 5 வோல்ட்டு, ஒன்று ட்ரிகர், எக்கோ, கிரவுண்டு. அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா டெஸ்ட் பின். இந்த டெஸ்ட் பின்னில் நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா ஒரு பொட்டன்சியோமீட்டர் மட்டும் கனெக்ட் பண்ணிங்க. அந்த பொட்டன்சியோமீட்டர் கனெக்ட் பண்ணி அதை வந்து வேரி பண்ணிங்க அப்படின்னா அல்ட்ராசோனிக்கோட டிஸ்டன்ஸ் வந்து வேரி ஆகும். ஏன்னா ரியல் டைமில் வந்து ஒரு சவுண்டு வேவ் தான் வந்துட்டு இருக்கும். அந்த சவுண்டு வேவ் தான் நம்ம வந்து இங்கே ரெஃபர் பண்ணுவோம். ஓகே, அப்போ அதனால தான் என்ன பண்ணோம் அப்படின்னா அந்த டெஸ்ட் பின்னில் வந்து ஒரு பொட்டன்சியோமீட்டர் கனெக்ட் பண்ணி அந்த பொட்டன்சியோமீட்டர் வேரி பண்ணிங்க அப்படின்னா டிஸ்டன்ஸ் வந்து வேரி ஆகாமல் நம்ம ரியல் டைமில் பண்ணுற மாதிரி அதே சேம் கோடிங் தான். அதில் எந்த விஷயமே இல்லை. இந்த கோடிங் ஏதாவது டவுட் இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணலாம், தாராளமாக நீங்கள் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். இந்த லைப்ரரிலாம் எப்படி ஆட் பண்ணுறது அப்படின்னு டவுட் இருந்தாலும் நீங்கள் என்ன பண்ணலாம், தாராளமாக கீழே கமெண்ட் பண்ணுங்கள். அந்த கமெண்ட்டை பார்த்துட்டு உங்களுக்கு ரிப்ளை பண்ணுறேன். அடுத்த வீடியோவில் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம வந்து அல்ட்ராசோனிக் சென்சாருக்கு எப்படி கோடிங் ரைட் பண்ணுறது அப்படிங்கிறத பற்றி பார்ப்போம். நம்ம யூடியூப் சேனலில் போடுற வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா ஒரு லைக் பண்ணிக்கங்க. நம்ம யூடியூப் சேனலில் போடுற வீடியோஸ் உங்களுக்கு இமிடியேட் நோட்டிஃபிகேஷனில் வந்து அப்டேட் ஆகணும் அப்படின்னா கீழே இருக்க ரெட் கலர் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. கூடவே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணி
ஆல்னு கொடுத்துங்க. அப்போ தான் நம்ம யூடியூப் சேனலில் போடுற வீடியோஸ் உங்களுக்கு இமிடியேட் நோட்டிஃபிகேஷன் வந்து அப்டேட் ஆகும். ஓகே கைஸ், தேங்க்யூ.